இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அந்த இடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிகாலை சுமார் 3 மணி அளவில் 1,68,000 காண்டி தண்ணீர் ஒரே நேரத்தில் திறந்து விட்டதின் விளைவு இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால். இது முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் ஏற்பட்டது. இந்த ஆட்சியாளருக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் முக்கியம். ஒரு பாலம் கட்டுகின்ற பொழுது ஆய்வு செய்யப்பட வேண்டும். நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாலம் கட்டுகின்ற பொழுது அதை முழுமையாக ஆய்வு செய்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பாலத்தினுடைய தரம், ஏற்கனவே ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, எப்படி வடிவமைத்து பாலம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் அதை முன்கூட்டியே அதை அறிந்து அதற்கேற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்காது, உடைந்திருக்காது. முழுக்க இந்த ஆட்சியாளருடைய கவனம் முழுவதும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதில்தான் நாட்டம் அதிகமாக இருக்கின்றதை ஒழிய மக்களுக்கு கட்டப்படுகின்ற பாலம் நீண்ட நாட்களுக்கு உறுதி தன்மையோடு இருக்க வேண்டும், அவர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகா தொண்டைமானூர் மற்றும் அகரம்பள்ளிப்பட்டு இடையே அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 16 கோடி மதிப்பீட்டில் அந்த புதிய பாலமானது கட்டப்பட்டது. இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் தற்போது தென்பெண்ணை ஆற்றின் ஏற்பட்ட வெள்ள பெருக்கின் காரணமாக அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அப்பகுதி மக்கள் அப்பகுதிக்குள் வெள்ளமும் புகுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தற்போது அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் அந்த பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய நீரின் அளவை கணக்கெடுத்து அந்த பாலத்தின் உயரத்தை கட்டியிருந்தால் இது போன்ற ஒரு இழப்பீடு ஏற்பட்டிருக்காது. ஆனால் தற்போதைய அரசு இது போன்ற ஒரு கணக்கீடை செய்யாமல் இந்த பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட சேதமே என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.